ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்கள் அனிதா காளிராஜ். ஜெயகாந்தன் அவர்களின் கைவண்ணத்தில் எந்தன் கண்ணோடு கலந்துவிடு அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க கலைக்குள்ளே போகலாம். படிப்பு தான் வரவில்லையே தவிர மற்ற வேலைகள் அனைத்திலும் அம்பரிக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு. சமையல் செய்வது, வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்வது, வாசலில் கோலம் போடுவது, மாடுகளை குளிப்பாட்டுவது, அவைகளுக்கு தீவனம் போடுவது, வயலில் இறங்கி வேலை செய்வதென அனைத்திலும் ஆர்வம் கொண்டவள். ஒரு நிமிடம் கூட சோர்ந்திருக்க மாட்டாள். உறங்கும் நேரம் தவிர மற்ற நேரம் முழுவதும் பம்பரமாக சுழன்று கொண்டுதான் இருப்பாள். அம்பரியின் ஒன்றுவிட்ட மாமன் மகளான தேன்மொழிக்கும் அவளை போன்ற எண்ணம்தான். படிப்பில் சுத்தமாக ஈடுபாடு கிடையாது. ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் இருந்து தப்பி செல்வம் மாமாவின் திராட்சை தோட்டத்தை வந்தடைந்த அம்பரி அங்கே அவளைப் போலவே தேன்மொழியும் பள்ளிக்கு முழுக்கு போட்டுவிட்டு அமர்ந்து விட்டதைக் கண்டு அவளிடம் விசாரித்தாள். தன்னைப் போலவே அவளும் பதில் சொல்வதைக் கண்டு மகிழ்ச்சியடைந்த அம்பரி, இனி நான் பள்ளிக்கூடத்திற்கு வந்தேனா என்று என் அம்மா கேட்டால் நீ ஆமாம் என்று சொல்ல வேண்டும். உன் அம்மா உன்னை பற்றி கேட்டாலும் நான் ஆமாம் என்று கூறிவிடுகிறேன், சரியா என்று கேட்டு அவளுடன் அன்றே உடன்படிக்கை செய்து கொண்டாள். அன்றில் இருந்து இன்று வரை இருவரும் கூட்டு சேர்ந்து கொண்டு செய்யும் அட்டகாசங்களும் அளவே இல்லை. அன்று வகுப்பு முடிந்து வெளியே வந்த அம்பரி, என்னடி அந்த ஆளு ஒரேடியா அறுத்து தள்ளுகிறார், காலையில் நெய் பொங்கல் சாப்பிட்டதில் எனக்கு அப்படி ஒரு தூக்கம் என்று புத்தகப்பையை அவளிடம் கொடுத்துவிட்டு நெட்டி முறித்தாள். அவளை முறைத்த தேன்மொழி தலையில் அடித்து கொண்டாள். அம்பரியைப் போல் அல்லாது தேன்மொழி கொஞ்சமேனும் வகுப்பை கவனிக்க முயல்வாள். ஏனெனில் புத்தகங்களோடு திவாகரன் அவளை கண்டானானால் நிற்க வைத்து கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுவான். பதில் தெரியாமல் விழித்தால் அங்கேயே அமர வைத்து உனக்கு என்ன புரியவில்லை சொல் என்று வகுப்பெடுக்க ஆரம்பித்து விடுவான். அதனாலேயே வாய்க்கு வந்தது எதையேனும் சொல்லி சமாளிக்க கொஞ்சமேனும் அறிந்து வைத்திருக்க வேண்டுமே என்று பயந்து கொண்டு வகுப்பை கவனிப்பாள். அம்பரி அப்படியல்ல. வகுப்பு ஆரம்பித்ததும் நோட்டை திறந்து வைத்து கொண்டு பேனாவால் கோலம் போட ஆரம்பிப்பவள் சிறிது நேரத்தில் தனது முதல் கொட்டாவியை வெளியிடுவாள். அதன் பிறகு நேரம் செல்ல செல்ல மெல்ல கவிழ்ந்து ஒன்று தேன்மொழி மீது விழுவாள் அல்லது மேதையின் மீது கவிழ்ந்து உறங்கி விடுவாள். பல முறை வாத்தியார்கள் கண்டித்து பார்த்தும் தண்டித்து பார்த்தும் அவள் திருந்தாமல் போனதால் கட்டணம் செலுத்திய காரணத்திற்காக அவளை வகுப்பில் அமர அனுமதி அளித்தனர். வாரத்தில் 3 நாட்கள் நடக்கும் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளத்தான் அவள் இப்படி போராடுவதே. 3 மணி நேரம் நன்றாக உறங்கி எழுந்து விட்டதால் புத்துணர்ச்சியுடன் பஸ் ஏறியவளிடம், அம்பரி, நான் வழியில் மீனாட்சிபுரத்திலேயே இறங்கிவிடுவேன். என் பெரியம்மா வீடு வரை செல்ல வேண்டும். நீ வீட்டிற்கு சென்று விடு என கூறிவிட்டு அடுத்த 15 நிமிடத்தில் இறங்கிவிட்டாள் தேன்மொழி. அடுத்த சிறிது நேரத்தில் ஊர் வந்து இறங்கிய அம்பரி மாரியண்ணனின் கடையில் நிறுத்தி வைத்திருந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி புறப்பட்டாள். செல்லும் வழியில் இருந்த தென்னந்தோப்பிற்குள் நுழைந்தவள் சைக்கிளை நிறுத்திவிட்டு எங்கே யாரையும் காணும் என்று யோசித்தபடியே நடந்து சென்றாள். ஆங்காங்கே பறிக்கப்பட்டிருந்த தேங்காய்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்க சுற்றி சுற்றி பார்த்தபடி நடந்தவள் இடையில் போடப்பட்டிருந்த தடியை கண்டு பாவாடையை தூக்கிச் செருகி ஒரே குதியாக குதித்து இந்த தடியை தாண்டி எதிர்புறம் சென்று விட வேண்டும் அம்பரி என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டு குத்துச்சண்டைக்கு செல்பவள் போல் குதித்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டு கைகள் இரண்டையும் பரபரவென தேய்த்து கொண்டு ஏ என்றபடி ஓடிச் செல்ல இடையிலேயே இடுப்பில் செருகியிருந்த பாவாடை அவிழ்ந்து அவள் முயற்சிக்கு தடை போட்டதால் அடுத்த அடி எடுத்து வைக்கையில் பாவாடை தடுக்கி ஆ என்றபடி கீழே விழப்போனவளை இரு நீண்ட வலுவான கரங்கள் தாங்கி பிடிக்க யார் என்று நிமிர்ந்து பார்த்த அம்பரிக்கு மயக்கமே வந்துவிட்டது. சிரிப்பும் கோபமுமாய் அவளை முறைத்தபடி நின்றிருந்தது அவளது நேசத்திற்குரிய, அன்பிற்குரிய, எல்லையில்லா காதலுக்குரிய அவளது திவாகரன்.